தெய்வத்திற்கே முதல் தெய்வம் துர்க்கை. இந்த அம்மனை இப்படி வழிபட்டால் வாழ்வில் கேட்டதெல்லாம் கிடைக்கும். துர்கா தேவியை வணங்கினாலே அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம். பகைவர்களை அழித்து நம்மை காப்பதற்காகவே படைக்கப்பட்டவள் துர்காதேவி. நவராத்திரியின் நாயகியாக இவளே போற்றப்படுகிறாள். நவராத்திரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் தவிர ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அஷ்டமி திதியும் துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். துர்காஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இந்து சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. இதனால் துர்க்கையை அஷ்டமியில் வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும். பஞ்சாங்கத்தின்படி 16 திதிகளில் அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய திதிகளில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய திதிகளாக குறிப்பிடப்படுகின்றன. அதே சமயம் தீய சக்திகள், தீராத துன்பங்கள், கடன் தொல்லை உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக அஷ்டமி கருதப்படுகிறது. பொதுவாக அஷ்டமி என்றாலே பைரவரை வழிபட வேண்டிய நாள் என்பார்கள். ஆனால் இந்த நாளில் தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் தெய்வமான துர்கா தேவியையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் வரும் அஷ்டமியை துர்காஷ்டமியாக கொண்டாடுகிறோம். இந்த நாள் துர்க்கையின் வடிவங்களில் ஒன்றான தூமாதேவியின் அவதார திருநாளாகவும் கருதப்படுவதால் இது கூடுதல் சிறப்பு பெறுகிறது. இந்த நாளில் துர்காதேவியை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. துர்காஷ்டமி அன்று அன்னையின் தெய்வ சக்தி உச்சமடைந்திருக்கும் என சொல்லப்படுகிறது. துர்காஷ்டமி அன்று அன்னையின் தெய்வ சக்தி உச்சமடைவதால் அன்று எந்த முறையில் துர்க்கையை வழிபட்டால் அவளின் அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். துர்காஷ்டமியில் துர்க்கையின் அருளை பெற துர்க்கை அம்மனுக்கு இந்த நாளில் செம்பருத்தி பூ படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. செம்பருத்தி துர்க்கைக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். குங்குமம், கண்ணாடி, சீப்பு, கண்மை, வளையல் போன்ற மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பூலம் படைத்து வழிபடுவதால் பக்தர்களின் விருப்பங்களை துர்காதேவி நிறைவேற்றி வைப்பாள். துர்க்கையின் பல்வேறு மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். இது துர்க்கையின் அருளை பெறுவதற்கான மிகவும் எளிய வழியாகும். அஷ்டமி திதியில் துர்க்கையின் கதைகளை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இது கவசம் போல் இருந்து நம்மை காக்கும். குங்குமத்தை கொண்டு துர்க்கையின் 108 நாமாவளிகளை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்வது துர்காதேவியின் மனதை குளிர வைக்கும். அர்ச்சனைக்கு பயன்படுத்திய குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வருவது சிறப்பு. இது எந்த தீமைகளும் நம்மை நெருங்க விடாமல் காக்கும். அனைத்து அஷ்டமி நாட்களிலும் துர்க்கைக்கு எலுமிச்சையில் விளக்கிடுவது, எலுமிச்சையில் மாலை கட்டி போடுவது மிகவும் சிறப்பானதாகும். துர்காஷ்டமி அன்று துர்க்கைக்கு மிகவும் விருப்பமான மாதுளை விதைகளால் அபிஷேகம் செய்வதும் அவற்றை நெய்வேத்தியமாக படைப்பதும் அம்பிகையின் மனதை எளிதில் குளிரச் செய்யும். இப்படி செய்தால் நம்மிடம் தீய சக்தி அண்டாமல் சுற்றி நிற்கும் பகைவர்களை நெருங்க விடாமல் நம்மை காப்பாள். மேலும் அவளை மனதார வேண்டி பூஜை செய்வதால் நம்மை செல்வ செழிப்புடன் வாழ வைப்பாள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.